தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பெருநகர சென்னை மாநகராட்சியின் 15 மண்டலங்களில் நிரந்தர ஊழியர்கள், தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மூலம் நியமிக்கப்பட்ட தற்காலிக பணியாளர்கள் மற்றும் தனியார் ஒப்பந்த நிறுவனங்களின் ஊழியர்கள் என சுமார் 30,000த்திற்கும் மேற்பட்டோர் தூய்மை பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்களின் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, மகப்பேறு விடுப்பு, கழிப்பறை, ஓய்வறை வசதிகள், சம்பளத்துடன் கூடிய வார விடுமுறை உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த திமுக ஆட்சியில் இதே கோரிக்கைகளை முன்வைத்து 165 நாட்களுக்கு மேல் நீடித்த போராட்டம் நடைபெற்றது. அப்போது எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த விஜய் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை தனது பணியூர் கட்சி அலுவலகத்திற்கு அழைத்து நேரில் சந்தித்து பேசினார். அவர்களின் அவல நிலையை கேட்டு ஆதரவு தெரிவித்ததோடு திமுக அரசை கடுமையாக விமர்சித்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அந்த சந்திப்பு அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விஜய் மனிதாபிமானமற்ற ஆட்சி என திமுகவை சாடினார். இப்போது நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு அதே தூய்மை பணியாளர்கள் மீண்டும் தெருக்களில் இறங்கியுள்ளனர். தேர்தல் வாக்குறுதிகளின்படி பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருந்தவர்கள் முதல்வர் விஜயின் பெரம்பூர் MLA அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தினர். 50க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றபோது காவல்துறையினருடன் வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இறுதியில் போலீசார் அவர்களை தரதரவென இழுத்து சென்று கைது செய்து பேருந்தில் ஏற்றினர். ரிப்பன் மாளிகை முன்பு தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. பேச்சுவார்த்தைக்கு வந்த அதிகாரிகளிடம் முதல்வர் விஜயை வரச் சொல்லுங்கள் என கோபத்துடன் கேள்வி எழுப்புகின்றனர். கடந்த ஆட்சியில் 165 நாட்கள் போராடினோம். அப்போது விஜய் எங்களை அழைத்து பேசி ஆதரவு தந்தார். இப்போது முதல்வரான பிறகு எங்களை சந்திக்க கூட தயாராக இல்லை. போலீஸை விட்டு அடிக்க விடுகிறீர்கள் என பணியாளர்கள் ஆதங்கப்படுகின்றனர். MLAக்களுக்கு கார், பங்களா, உதவியாளர்களுக்கு மாதம் ரூபாய் 25,000 சம்பளம் என அறிவிக்கும் அரசு பல ஆண்டுகளாக நகரை தூய்மைப்படுத்தி வரும் தொழிலாளர்களுக்கு அடிப்படை வசதிகளையும் நிரந்தர பணியையும் மறுப்பது என்ன நியாயம் என்ற கேள்வி எழுகிறது. இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் லயோலா மணி, தமிழக வெற்றி கழக அரசு எப்போதும் தூய்மை பணியாளர்களுக்கு பக்கபலமாக இருக்கும் என உறுதியளித்தார். நீங்கள் எவ்வளவு கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள், பிரச்சனைகள் அனைத்தும் எங்களுக்கும் தெரியும். ஏனென்றால் நாங்களும் உங்கள் வீட்டு பிள்ளைகள்தான் என்றார். ஆனாலும் கூட்டத்தில் இருந்த பெண்கள், முதல்வரை வந்து எங்களிடம் பேச சொல்லுங்கள், நியாயம் கேட்டால் அதிகாரி அநாகரிகமாக பேசுகிறார், கேட்டில் இருந்து தள்ளி விடுகிறார், இதெல்லாம் நியாயமா என்று கண்ணீர் வடித்தனர். ஆட்சி மாறியது, கோரிக்கைகள் மாறவில்லை. எதிர்க்கட்சியில் இருந்தபோது மக்கள் மனதை உருக வைக்கும் அவலம் என பேசியவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அதே மக்களை சந்திக்க தயங்குவது அரசியல் இரட்டை வேடத்தின் தெளிவான எடுத்துக்காட்டு. தூய்மை பணியாளர்களின் போராட்டம் தொடர்கிறது. அவர்களின் குரல் இன்னும் கேட்கப்படவில்லை. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.